அலைக்கும் வியூவர்ஸ். ஃபைனலி இது தொழுகை நல்லபடியாக முடிஞ்சது. குட் ஈவினிங் டியூட்ஸ், இட்ஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஸோ இன்றைக்கி ரம்ஜானோட கடைசி நாள், 30வது நோன்பு நாள். ஸோ நேற்றுலேருந்து செம்ம சளி 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 டியூட், முடியல என்னால். பட் இருந்தாலும் நான் vlog மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நோம்போட 30வது நாள். நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை, ஈத் உல் ஃபித்ர் தொழுகை இருக்குது. ஸோ இயர்லி மார்னிங் எதுக்கு vlog மேக் பண்ணணும், இப்போவே vlog மேக் பண்ணிடலாம் அப்படின்னு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கடைசி இஃப்தார் நாள். ஸோ இஃப்தார் பண்ணுறதுக்கான ஷாப்பிங் பண்ணேன், அது vlogs கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் நோன்பு முடிகிறதுக்கு 5 நிமிஷம் 7.5 நிமிஷம் கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, போய் நோன்பு முடிக்கணும். நான் vlog மேக் பண்ணலான்னு இந்த ஸ்பாட்டில் வந்து இப்போ vlog மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக் ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் டியூட், இதுதான் வியூ. ரம்ஜானோட கடைசி நாள், 30வது நோன்புக்கான கடைசி நாள். இன்றைக்கே கொஞ்சம் சேடாக தான் இருக்குது, பட் நாளைக்கு ரொம்பவே சேடாக இருக்கும். ஏன்னாக்கா ரம்ஜானும் முடிஞ்சிருக்கும், ரம்ஜான் பண்டிகையும் முடிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி சேட். Sebelah. Topi. Tadi. Kami ni kot lah. Oh ye, cut rahi hai wo. Nugget. டியூட், அந்த க்ரௌடில் vlog மேக் பண்ணலாம்னாக்கா எங்கேன்னு மேக் பண்ணுறது, ஃபுல் நாய்ஸ். ஸோ டியூட், இஞ்சி டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அங்கே vlog-ஏ மேக் பண்ண முடியல, செம்ம க்ரௌடு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுக்கவே அங்கே என்ன சொல்கிறது, ஸ்பேஸே இல்லை. அந்த க்ரௌடில் எப்படி vlog எடுக்கிறது அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இப்போ இஞ்சி டீ சாப்பிட்டுட்ருக்கேன். பட் இஞ்சி டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ மெடிக்கல் போய்ட்டு டேப்லெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 11 மணி கிட்ட ஆகுது நைட்டு. விடிய காலையில் தான் வந்து தொழுகை 10 மணிக்கு. ஸோ பார்க்கலாம் நைட் அவுட் எங்கே போகிறோம் அப்படின்னு எதுவுமே பிளான் இல்லை இன்றைக்கி. ஸ்டே டியூன். டியூட், இப்போ டைம் வந்து நைட் 2:41 AM கிட்ட ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா வாணியம்பாடியில் இருக்கிறோம். எதுக்குன்னாக்கா டீ சாப்பிட வந்தோம். ஸோ டீ சாப்பிட்டுட்டு ஆம்பூருக்கு வேற போகணும் டியூட். ஸோ டீ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஆம்பூருக்கு தான் போகணும். பார்க்கலாம் ஆம்பூரில் எந்த ஹோட்டல் ஓப்பனில் இருக்குது இந்த டைமில் அப்படின்னு. போகிறதுக்குள்ளே வந்து 3 மணி 3:30 மணி கிட்ட ஆகிடும். ஸோ பார்க்கலாம் எந்த ஹோட்டல் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பத்தூருக்கு வந்து ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 10 மணிக்கு வந்து ஈத் உல் ஃபித்ர் தொழுகை போனோம். ஸோ பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இயர்லி மார்னிங் தான் vlog மேக் பண்ண வேண்டியது. நான் என்ன பண்ணேன், ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி ரம்ஜானோடது, அதனால வந்து 30வது நோன்பு முடிக்கிற டைம்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைம்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டே டியூன். டியூட், இப்போ டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆகுது. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டியூட் பாருங்க, இப்போ டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆகுது. இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா தாஜு தொழுகை இருக்குது 3 மணிக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ தொழுகை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன்.
ஸ்ட்ரீட் கலகலன்னு இருக்குது. இந்த பக்கம் வந்து ரோடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அந்த பக்கம் வந்து ரோடு ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 4-5 ஷாப் ஓப்பனில் இருக்குது, மற்றபடி வந்து எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஏன்னாக்கா டைம் வந்து 3:10 3:15 கிட்ட ஆகுது இயர்லி மார்னிங். தொழுகைக்கும் போகணும் 10 மணிக்கு, தூங்க கூட இல்லை. நேற்றுலேருந்து ஃபுல் அவுட்டிங் சுற்றிட்டு தான் இருந்தோம். வாட் டு டூ, நத்திங் டு டூ. ஆக்சுவலாக டியூட் காலையிலே வந்து ஒரு சீன் ஆயிடுச்சு நேற்று காலையில். என்னன்னாக்கா ட்ரெஸ் ஒன்று ஐரன் பண்ண கொடுத்துருந்தேன், 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி போகவே இல்லை. 6:30 மணி 7 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட்டில் போனேன். பட் வந்து ஷாப் ஓப்பனில் தான் இருந்துச்சு, ஐரன் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைனாக்கா இன்றைக்கி காலையில் அவுட்ஃபிட் வியர் பண்ணிட்டு போன மாதிரி தான் தொழுகைக்கு. என்னத்தை பண்ணுறது போங்க, நமக்கு தான் இந்த மாதிரி ஆகுது போல. டியூட் ஆம்பூரில் எந்த ஹோட்டலுமே ஓப்பன்லே இல்லை. டைம் பாருங்கள் டியூட், 4 மணி கிட்ட ஆகுது. எந்த ஹோட்டலுமே வந்து ஓப்பன்லே இல்லை இந்த டைமில். ஸோ சேட். டியூட் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு வந்திருக்கோம். பிரியாணி போல வருமா? Lebih baik kan nggak share. டியூட் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பாருங்கள், 4:40 கிட்ட ஆகுது இயர்லி மார்னிங். ஆம்பூரில் எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன்லே இல்லை. ஸோ நம்ம டைம் ஆம்பூர் பிரியாணி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஃபைனலி நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ 5:30 மணிக்கு தான் தொழுகை இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணி நேரம், அதுக்கப்புறமா வந்து ஈதுல் ஃபித்தர் தொழுகை அதுக்கு தான் போகணும். ஸோ பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. Bro.
मिल से दो मिलो ये इधर आपके दोस्त ஃபைனலி இது தொழுகை நல்லபடியாக முடிஞ்சு. வெயில் போட்டு போனது தாக்குது.